இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா கெனான் 3010 மாடல். இதில் வந்து பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி அண்டு வயர்லெஸ் பிரிண்ட்டு, அதாவது வைஃபை பிரிண்ட்டும் இதில் அவைலபிள். இப்போ இது வந்து ஒரு சர்வீஸ்க்காக எடுத்திருக்கோம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதில் பார்த்தாவே தெரியும், நமக்கு வந்து இங்கெல்லாம் அதிகமாக இதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அநேகமாக இதில் வந்து கேட்ரிட்ஜு இங்க் டேங்க் பிரிண்டர் தான் அது. இதில் வந்து இந்த ஹெட்டில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்கிறதுனால நமக்கு கலர் பிரிண்ட் ஆர் பிளாக் பிரிண்ட்டு கண்டிப்பாக அதில் அஃபெக்ட் ஆகும். இப்போ பிளாக் ஹெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஹெட்டு வந்து கொஞ்சம் துடைக்கிற கண்டிஷன் தான். இந்த ஹெட்டு ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது எல்லாமே ப்ரெஸ்ஸிங் டைப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஹெட்டு கேபிள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த பின் எதுவுமே டேமேஜ் ஆகிடக்கூடாது. இதில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த இங்க் டேங்க் எல்லாமே கழட்டிட்டோம், எல்லாமே சர்வீஸ் பண்ணுறதுக்காக. நிறைய இதில் லீக்கேஜ் இருந்திருக்கு, இதில் பார்த்தாலும் தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த டியூப் இது எல்லாமே நம்ம வாஷ் பண்ணணும். இந்த டியூப்பில் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் இதில் வந்து பிளாக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு டியூப் தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது இந்த சைடு வந்து கலர் இங்க்குக்கான டியூபு. இந்த சைடு பார்த்தாலும் தெரியும், நிறைய லீக்கேஜ் இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு பிளாக்கு கலர் ரெண்டுத்துக்கு இது இருக்குது, அந்த இங்கை அப்சார்ப் பண்ணுறதுக்கு. இதில் வந்து இங்க் லீக்கேஜ் வந்து இருக்கும். பட் இங்கெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் சர்வீஸ் பார்க்க வேண்டியது தான். இந்த பிரிண்டரை அப்படியே நான் டர்ன் பண்ணுறேன். இதில் வந்து பேப்பர் பிக்கப் ரப்பரில் வந்து நமக்கு அந்த வரி வரியாக உள்ளது வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது. ரப்பர் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னாவே இது ரெடி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள பார்ட்டு, அது வந்து நமக்கு வேஸ்ட் இங்க்கு கலெக்ட் பண்ணுறது. இந்த ஸ்பாஞ்சு வந்து நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து இங்க்கு நிறையாவே இருக்குது. இதில் இதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கேபிள்லாம் கூட நமக்கு இங்க்கு இதாக இருக்குது. இது எல்லாமே வாஷ் பண்ணணும். இந்த இடம்லாம் இங்க்கு இதாக இருக்குது. அதாவது என்னென்னா, நமக்கு ஸ்பாஞ்சு வந்து ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இதில் இங்க் அதிகமான இங்க்கு கலெக்ட் ஆகும்போது நமக்கு இப்படி லீக்கேஜஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அசம்பிள் பண்ணும்போது ஒரு வீடியோ இது பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அடுத்த அப்டேட் பார்ப்போம். தேங்க்யூ.